அண்மைச் செய்தி. மரண தண்டனை அறிவிக்கப்பட்டுள்ள ஷேக் ஹசீனாவுக்கு அடுத்ததாக என்ன நடக்கும் என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வெங்கட். வணக்கம் வெங்கட். ஷேக் ஹசீனா தற்போது இந்தியாவில் தஞ்சம் அடைஞ்சிருக்காங்க. இப்போ அவங்களுடைய நாட்டில் அவங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கிற நிலையில அடுத்ததா என்ன நடக்க வாய்ப்பு இருக்கு? வணக்கம். வங்கதேச வன்முறை தொடர்பான வழக்குல முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனா குற்றவாளி என சர்வதேச குற்றவியல் தீர்ப்பாயம் தீர்ப்பு என்பது வழங்கியிருக்கிறது. ஷேக் ஹசீனா மற்றும் அவரது உள்துறை அமைச்சர் உள்ளிட்டோரும் குற்றவாளிகள் என அறிவிக்கப்பட்டு மனித குலத்துக்கு எதிரான செயல்பாடுகள்ல ஷேக் ஹசீனா ஈடுபட்டுள்ளார் என சர்வதேச குற்ற தீர்ப்பாயம் அறிவித்திருக்கிறது. இந்த நிலையில்தான் தற்பொழுது அடுத்ததாக என்ன நடக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பும் எழுந்திருக்கிறது. இந்தியாவில் ஓராண்டுக்கு மேலாக தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய ஷேக் ஹசீனாவுக்கு மரண தண்டனை விதித்திருக்கக்கூடிய நிலையில அடுத்து என்ன நடக்கும் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பு எழுந்திருக்கிறது. 2024 ஆண்டு வங்கதேசத்துல நடந்த வன்முறையின் போது 1400 பேர் கொலை செய்யப்பட்டனர். 22,000க்கும் மேற்பட்டோர் படுகாயம் அடைந்தனர். சொந்த நாட்டு மக்களிடையே கொலை செய்ய ஷேக் ஹசீனா உத்தரவிட்டார் என நீதிபதிகள் இன்றைய தினம் இந்த உத்தரவின் போது தன்னுடைய கருத்துக்களை தெரிவித்திருந்தனர். வங்கதேச முன்னாள் பிரதமர் ஷேக் ஹசீனாவை தாமதமின்றி இந்தியா உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் தருவது நீதிக்கு இழைக்கப்படும் அவமதிப்புக்கு சமம் என வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் அந்த தீர்ப்புக்கு பிறகாக ஒரு அறிக்கை என்பது வெளியிடப்பட்டது. தற்பொழுது இந்தியாவில் தஞ்சம் அடைந்திருக்கக்கூடிய நிலையில அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில அவர் தொடர்ந்து அவரை ஷேக் ஹசீனாவை இந்தியா தாமதமின்றி உடனே ஒப்படைக்க வேண்டும் எனவும் குற்றவாளிகளுக்கு அடைக்கலம் தருவது நீதிக்கு இழைக்கப்படும் அவமதிப்புக்கு சமம் எனவும் வங்கதேச வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்திருக்கிறது. இந்த நிலையில தான் அந்த வங்கதேச வெளியுறவுத்துறை இந்தியா உடனடியாக அவரை ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற ஒரு அழுத்தத்தையும் கொடுத்திருக்கிறது. டாக்கா போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சுட்டுக் கொள்ள உத்தரவிட்டதாக அந்த நாட்டு சர்வதேச குற்றங்கள் தீர்ப்பாயம் அவருக்கு மரண தண்டனை விதித்தது. இந்த நிலையில இந்தியாவில் கடந்த ஓராண்டுக்கு மேலாக தஞ்சமடைந்தக்கூடிய நிலையில அவரை உடனடியாக ஒப்படைக்க வேண்டும் என்கின்ற அழுத்தம் விடுத்திருக்கக்கூடிய நிலையில இந்தியாவும் அதற்கு பதிலளித்திருக்கிறது. வங்கதேச வன்முறை வழக்குகள் குற்றவாளி என தீர்ப்பளிக்கப்பட்ட அவரை உடனடியாக இந்தியாவும் ஒப்படைக்க வேண்டும் என அந்நாட்டு அரசு அழுத்தம் கொடுத்த நிலையில இந்த வங்கதேச இடைக்கால அரசு கடிதமும் எழுதியிருக்கிறது. வங்கதேச மக்களின் நலனை காக்க உறுதி பூண்டுள்ளதாக இந்திய வெளித்துறை அமைச்சகம் அறிக்கையை வெளியிட்டிருக்கிறது. இன்னும் ஓரிரு நாட்கள்ல அவர் இந்தியாவில் இருந்து வங்கதேசத்திடம் ஒப்படைப்பார் என தெரிவிக்கப்படுகிறது. அதற்கு பிறகாக அவருக்கு விதிக்கப்பட்ட அந்த மரண தண்டனை என்பது அமல்படுத்தப்படும் எனவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி.